GT Holidays, South India's #1 travel brand வழங்கும் விகடன் பிரஸ் மீட் வித் ஜிவி பிரகாஷ் குமார். அசோசியேட் ஸ்பான்சர் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். ஆச்சி மசாலா, த மதர் ஆஃப் குட் டேஸ்ட். எந்த நெஞ்சானது இந்த பஞ்சானது அது பறந்தோடுது வானிலே. அடியாத்து இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபேலு, பிடிக்காம ஓட்டுனதில இனிமே நான் ஆளு. சார், இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஹார்மோனியை பற்றி வந்துருச்சு. அந்த டிவியில் வந்து சில இமேஜஸ் வரும். அந்த இமேஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் உங்களுடைய ஒரு பாடல் அப்படின்றது நாங்கள் பிளான் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது என்ன பாடல்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வழக்கமாக இந்திய சினிமாவில் முதல் முறையாகன்ற மாதிரி அதை பார்த்து நீங்கள் அப்படியே அதை வாசிச்சுட்டு அந்த பாடலை பாடணும். ஓகே ஓகே, நான் கண்டுபிடிக்கலன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, தலைவலியா என்னன்னு தெரியலையே. ஹார்ட்லாம் இருக்குது, ஹார்ட்டு ஓடுறான், மேகம் தெரியலையே, சத்தியமா தெரியல. இதை பார்த்து சரி, ஒரு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு க்ளூ. ஆச்சரியம், தலைவலி, என்ன பண்றான்னு தெரியலையா அவன். இல்லை, இப்போ 2019 தோனி ரன் அவுட் ஆனும்போது நம்மளாம் என்ன சொன்னோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஐயோ ஐயோ நெஞ்சு. ஓகே, எப்படி ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாசம் இப்போ வளையுதடி. சூப்பர். அது என்ன வளைவா அது? வளைவு. சரி, ஓகே. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வளைஞ்சனால கொஞ்சம் மழைச்சாரல் விழும் வேல, மண் வாசமான வீச, ஓ மூச்சு தேடுதே நான் தந்த, உன்னை பார்த்த அந்த நிமிஷம் உறைஞ்சு போச்சு நகரவில்லை, தின்ன சோறும் சரிகவே இல்லை, புலம்புறேன் நானே. ஓ வாசம் அடிக்கிற காத்து ஏன் கூட நடக்கிறதே, ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயோ இப்ப வளையுதடி, என் வீட்டில் நானே பொம்மால நிலா பொழியுதடி, ஒன்ன பார்த்த அந்த நிமிஷம் நுரைஞ்சு போச்சு நகரவே இல்லை, தின்ன சூரோ சரிகவே இல்லை, புலம்புறேன் நானே. சூப்பர் சூப்பர் சார். அடுத்து மூஞ்சி பூ சோஃபா, என்ன பார்த்து கையா இல்ல தலையா என்னன்னு தெரியலையாது. என்னது சார்? ஏன் இல்லை, ஏன் இந்த ரோடு, ஓ யார் இந்த சாலை ஓரம் பூக்கள் வைத்ததா? ஓகே ஓகே. அந்த கடைசியா என்னன்னு தெரியுதா சார் உங்களுக்கு? சோஃபா செட்டு தான் தெரியுது. சோஃபா வைக்கிறாங்க, ஓ வைத்தது. ஓகே ஓகே, வித்தியாசமா இருக்கு உங்களுடைய பசில்ஸ். சரி, ஓகே. நகராமல் இந்த நொடி நீல எந்த நாடி நெஞ்சம் ஏங்குதே, அனைத்தாலும் நனனே நானே நனனே நானே, எந்த நெஞ்சானது இந்த பஞ்சானது அது பறந்தோடுது வானிலே, அடுத்தது ஹார்மோனியத்துல நான் பெருசா பாடி வாசிச்சது இல்லை, அதனால எனக்கு இதை நான் ஃபிகர் அவுட் பண்றதுக்கு எனக்கு டைம் சரியா இருக்குது. ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க. பிறை தேடுமா, பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிற, அது அலையறதாங்க லாஸ்டா இருக்கிறது. எனக்கு பொருள் அது அலையற மாதிரியா இருக்கு. கீழே பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா,
மடியில் நன் சோகம் ஏதற்கு கண்ணே கண் தூங்கவா நனனே நனே நானே 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 நானனாம் உனக்கென மட்டும் வாழும் இதயமடி உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய் கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. சார் இந்த பாட்டு தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் லிரிக் தான். ஸோ அவர் எழுதலாம் அப்படின்ற ஒரு கால் எப்போ வந்துச்சு? ஸோ இது எப்படி நடந்துச்சு? என்னன்னா மயக்கம் என்ன படம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் செல்வா சார் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. டேய் நாளைக்கு ஒரு சாங் ஷூட் பண்றோம்டா, அது வந்து நீ வந்து கம்போஸ் பண்ணி தரணும். நான் சொன்னேன், நீங்க இருக்கும்போது பண்ணாலே மாத்திருவீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று பண்ணி அனுப்புவேன், அப்புறம் வேணான்னுவீங்க, இன்னொன்று கேட்பீங்க, 4-5 டியூன் வாங்குவீங்க, அப்புறம் எதையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் பண்ண மாட்டேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இல்லடா இது உனக்கு ப்ராமிஸ், யூ நோட் திஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுங்க. நீ என்ன வாசிக்கிறியோ, நீ என்ன டியூன் பண்றியோ அதான்டா ஃபைனல், நான் மாற்ற மாட்டேன்டா. உண்மையா சத்தியமா நான் நம்ப மாட்டேன், சத்தியமாடா மாத்த மாட்டேன்டா, பண்ணுடா அப்படின்னாரு. சரி ஓகே, ஆனா ஒண்ணு, நீ வாசிக்கும் போது பிஜிஎம்மோட எனக்கு அனுப்பணும், நீ டியூன் அனுப்பணும், பிஜிஎம் அனுப்பணும். லிரிக்ஸ் எப்படி? நான் தனுஷ் எழுத வைக்கிறேன், வில் மேக் தனுஷ் ரைட். அவங்க கேரளாவில் எங்கேயோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் சரி ஓகே, அப்புறம் மாற்றக்கூடாது, இல்லை மாற்ற மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக ஒரு 40 மினிட்ஸ் வந்து நான் என்ன வாசிச்சு பாடி அமிச்சேனோ அதான் ஃபைனல். ஸோ அதான் வந்து பாட்டாக வந்துச்சு. அந்த சாங் வந்து தனுஷ் வந்து எழுதியிருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் எழுதினாரு, அப்புறம் வந்து திருப்பி ஏதோ ஷூட் கேன்சல் ஆச்சு, ஏதோ திருப்பி வந்துட்டாங்க, அவர் எழுதிட்டு இருந்தார். எழுதி அதுக்கப்புறம் பிறை தேடும் இரவிலே வந்து அமைஞ்சது. ஸோ ஒரு வாட்டி அப்போ ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாரு. நான் போனேன் தனுஷ் வீட்டுக்கு. அப்போ வந்து இது மீட்ரு ஓகேவா, இது ஓகேவா, கரெக்டாக இருக்கா, மீட்டரில் தான் இருக்கா கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு ஆப்ஷன் சொல்லுவார், நான் பாடி காமிப்பேன். அப்படி லாக் பண்ணது தான் இந்த சாங். சூப்பர் சார். ஏன்னா அவர் இத்தனை தடவை கேட்டதுக்கான காரணமும் செல்வா சார் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அவர் யூஸ் பண்ணி ஆகணும்ல. அதுதான் இல்லை, அவர் அந்த வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டார். நான் ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். அந்த வேர்டு திருப்பி என்கிட்ட ஆப்ஷன் கேட்பாரு, ஒரு 10 டியூன் வாங்குவாருன்னு நினச்சேன், ஆனால் வாங்கல. அதான் பண்ணது அப்படியே லாக்ட், அவ்வளோதான். சொன்ன வேர்டு அவர் ஹி கெப்ட் ஹிஸ் வேர்ட். சூப்பர் சார். அடுத்த பாட்டு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல, அது நான் ஈனா, ஓ ஈனா மீனா டீகா. ஓ ஓகே 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 ஈனா மீனா ஓகே நைஸ். பேபி மண்மீனே தானே, பேபி டாடி நான் தானே, நானே 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 நா மீனா மீனா டீகா காட்டுமா ஷோக்கா குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டிக்கிட்டா ஓட மார்னிங் ஷாக்கா யா முய்யா டாக்கா சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்த உலகம் நீதானே, நானே 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 நா. சார் இந்த பாட்டை அன்விக்கு பாடி ஏதாவது காட்டினதுண்டா? அவங்க அந்த பாட்டை பார்த்துருக்காங்க, பட் நான் அப்படி பாடிலாம் இல்லை. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, அவங்க வந்து ரொம்ப இப்பவே ரொம்ப இண்டிபெண்ட். அவங்களே ஓன் டியூன்லாம் பாடுவாங்க. அது வேறையா சார்? அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது சினிமா பாட்டு இருந்துச்சு, அதுல இருந்து எனக்கு இப்போ வந்து சாக்லேட் வேணும் அந்த மாதிரி அவ கம்போஸ் பண்ணி பாடுவா. ஸோ ரொம்ப ஜாலியா இருப்பா, ரொம்ப ஃபன்னா இருப்போம் நாங்கள் நினைப்போம். திடீர்னு டென்ஷன் ஆயிடுவா, ஆனா ஜிவி நோ அப்படின்னுவா அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு இண்டிபெண்ட் ஆஃப் ஒரு ஷி ஷுட் பி அண்ட் ஷி ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். அந்த மாதிரி ஐ வாண்ட் ஹர் டு கம். ஸோ இப்போ ஆர்ஆர் ஹீரோலாம் வந்து எல்லாருமே அந்த பாட்டை பாடி இருந்திருப்பாங்க, ஸோ அவங்களுடைய மகளுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட மகளுக்கு பாடின தாலாட்டு இல்லை இப்போ ஏதாவது உங்களுடைய பழைய பாடல்கள் ஏதாவது அவங்ககிட்ட? அவள் ரொம்ப டான்ஸ் சாங்ஸ் கேட்குறா, டான்ஸ் ஆடுறா.
அவன் வந்து அந்த மாதிரி வந்து டான்ஸ் சாங் போட்டு ஆடுவா. திடீர்னு வாட் ஜும்கா அப்படின்னு ஆடுறா. அப்புறம் அன்னைக்கு மில்லர் கேப்டன் மில்லர் கேட்குறா, மில்லர் கேட்டர் பில்லர் அப்படிங்கிறா. கேட்டர்பில்லர். ஸோ அவ ஒரு மாதிரி அக்ரெசிவா இருக்கா. பவரான சாங்கு, டான்ஸ் சாங்கு அப்படிலாம் போடுறா. திடீர்னு ரவுடி பேபி போட்டு ஆடுவா. அந்த மாதிரி அவ வந்து இமோஷனலாம் மூவ் பண்ண முடியாது அவகிட்ட. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறா. டான்சர். அடுத்து என்னப்பா அது 1 தோனியா 17 தெரியலையே இது என்னது இது 1-7 1 தோனி 1 தலை ஓ ஒரு தலை காதல தந்தையா. ஓகே எப்பா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. ஆக்சுவலி இந்த டியூன் ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போட்ட ஒரு ஆப்ஷனல் ஃபர்ஸ்ட் டியூன். ஸோ எப்படி அதுக்கு நான் வந்து ஒரு பல்லவி நான் ஒன்று எழுதியிருந்தேன். அப்போ இந்த டியூன் வந்து நான் வெங்கி அட்லூரிக்கு வந்து இது வச்சுக்கிறீங்களா அப்படின்னும் போது ஹி செட் ஐல் டேக் இட். அதுக்கப்புறம் அது ஒரு ஃபார்மில் இருந்துச்சு, ஒரு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சோம். தென் தனுஷ் வந்து கால் பண்ணாரு, நல்லா இருக்கு மச்சான், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அதோட ஹுக் ஃப்ரேஸ் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணலாம், ஓகே யூ கம் வில் சிட். ஸோ வந்தபோது நான் ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணியிருந்தேன்னா, உசுருல தீய வச்ச இந்த மனசுல காயம் தைச்ச, உசுருல தீய வச்ச இந்த மனசுல காயம் தைச்ச, நானே 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 அப்படி பண்ணிட்டு ஹுக் ஃப்ரேஸ் வந்து வாவாத்தி இருக்காது. சோல கொல்ல பொம்மை போல நானும் ஆனே ஏண்டி புள்ள, சோல கொல்ல பொம்மை போல நானும் ஆனேனே அடியே, சோல கொல்ல பொம்மை போல நானும் ஆனே ஏண்டி புள்ள, சோல கொல்ல பொம்மை போல நானும் ஆனேனே, உசுருல தீய வச்ச இந்த மனசுல காயம் வச்சு இப்படி பண்ணியிருந்தேன். தென் இஸ் ரொம்ப இமோஷனலா போகுது, கொஞ்சம் ஃபன்னா போவோம். ஸோ அந்த சோலக்கல்ல பொம்மை அந்த போர்ஷனை தூக்கிட்டு நம்ம வந்து அடியா தீது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுற நீலு, இனிமே நான் உன் ஆளு அப்படி வந்து தனுஷ் வந்ததுக்கப்புறம் அது மாறுச்சு. தென் ஹி மேட் இட் லைக் ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்து, காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாத்தி, ஏன் உசுர ஓ உசுரா தாரேன் கை மாத்தி, அடியாத்து இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுனரில இனிமே நான் உன் ஆளு. ஸோ அப்படி மாற்றணும். ரொம்ப இமோஷனலா பண்ணி வச்சிருந்த ஒரு டியூனை வந்து கொஞ்சம் ஒரு பிளேஃபுல்லா மாத்தணும். ஸோ அதுக்கு தனுஷ் ஒரு ரீசன், அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலா மாத்தினதுக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 இசையமைப்பாளர்களோட இசையில நீங்க பாடிருக்கீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் பாட்டு நீங்க பாடி? என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங்னா பரபர பறவை ஒன்று தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அந்த சாங்கோடைய டியூனும் அதோடைய லிரிக்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ கிளாசிக். நான் அடிக்கடி கேட்பேன் ரகுநந்தன் கிட்ட. என் அசிஸ்டண்டாக இருந்தார் அவர். என்கிட்ட மதராஸ் பட்டம் 1001 ஒர்க் பண்ணார், வெயிலேருந்து ஒர்க் பண்ணார். அப்புறம் அவர் நான் தான் போய் நீங்கள் வெளில போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கும் அவர் தான் கம்போசர். கொண்ட கொடையெல்லாம் அவர் தான் கம்போஸ் பண்ணார். பரபர சாங் எப்படி பண்ணாரு அப்படின்றது அது ஒரு அந்த சாங்கே ஒரு தனி ஒரு டிக்ஷனரி மாதிரி. அந்த சாங் லிரிக்ஸ் வந்து இப்படிலாம் எழுத முடியுமா, சாங் இப்படி ஒன்று கம்போஸ் பண்ண முடியுமான்றதுக்கு ஒரு ஐகானிக் சாங். நான் அது ரொம்ப ஸ்டில் இப்போ கேட்டாலும் எனக்கு அது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஐ லவ் தட் சாங் பரபர. காலில் வீழ்ந்தது பெண்ணே ஜெபிக்கவா, அது பறந்திட வானம் இல்லை, அது இறந்திட தூரம் இல்லை, நானே 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 ஓ அன்பே என் வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீ அடி, கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே காணல் தாயடி, உன்னை காண மீண்டும் மீண்டும் கண்கள் தூண்டும் இருமுறை ஒரு வானவில் வருமா, மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி,
முகத்தை துளைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீ அடி. பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மேலே பரபரவென பரவுது மனசு. சூப்பர் சார். ஆமாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பேசும்போதே வந்து இந்த சாங் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, சினிமா சாங். ஸோ வந்து அதே மாதிரி தான் 1001, பட் ஆனால் வந்து இப்போ அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ இன்னுமே வந்து இந்த படத்தை, இந்த ஆல்பமை வந்து மக்கள் வந்து கொண்டாடலை, இது ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது. என்னோட மீண்டும் ஒரு காதல் கதைன்னு ஒரு ஆல்பம், அது வந்து எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் எல்லாமே டைரக்ஷனில். ஆமாம், த பெஸ்ட் சாங்ஸ். எனக்கு இப்போ கூட ஃபீல் ஆகும், ஐயோ அந்த சாங்கை போய் நம்ம படத்துக்கு போட்டிருக்கலாமே, இதை இல்லை நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். எனக்கு பியூட்டிஃபுல் சாங்ஸ் அது எல்லாமே. அந்த ஏனேனோ பெண்ணே நீ தண்ணீரில் இலை புல்மி ஓ பெண்ணே நீ வந்த பின்னாலே அந்த சாங்கு. இந்த மோகினி மண்ணில் வந்து என்ன செய்ய போகிறாளோ, தேந்துளிகள் வாரையானால் பார்க்கும் பொருள் என்னவாகும், இந்த நொடி வாழ்ந்து விட்டேன் ஆயுள் இனி கேட்க மாட்டேன் தானே தந்தானே தானே. அது மாதிரி லைக் இட் ஹேட் சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். அது ஆனந்த தாண்டம் அண்டர் ரேட்டட்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கனா காண்கிறேன் பெரிய ஹிட்டு. அதில் கல்லில் ஆடும் தீவேன்னு ஒரு சாங் இருக்குது, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அது வந்து அண்டர் ரேட்டட். அது கதைகளை பேசுமே அண்டர் ரேட்டட். அங்காடி தெரியல உன் பேரை சொல்லும் போதே பெரிய ஹிட்டு. பட் கதைகளை பேசும் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங். ஆனால் அது ஸ்டில் அண்டர் ரேட்டட், நாட் அப் டு த லெவல் ஆஃப் உன் பேரை சொல்லும் போது. நாங்கள் அது இந்த கேள்வி பேசும்போது முப்பொழுது முன் கற்பனைகள் வந்து ஆமா அந்த கண்கள் நீ வந்து இப்போ எல்லாரும் ரீல்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. சைவம்ல ஒரு பாட்டு இப்போ ரீல்ஸ்ல போடுறாங்க, எனக்கே அந்த பாட்டு ஞாபகம் இல்ல. இந்த அன்பை போல வேற எனக்கே ஞாபகம் இல்ல. இது ஒரு வாட்டி ரீல்ஸ்ல பார்த்தா திடீர்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா என் பேர் போட்டது. ஓ நம்ம தான். ஆமா 100 படம் பண்ணி 550 டியூன் பண்ணிட்டேன், நான் சாங்ஸ் பண்ணிட்டேன். திடீர்னு சுதா வந்து இப்போ கம்போசிங் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரானரியா சாங்ஸ் வந்திருக்கு. சுதாவுடைய ஆல்பம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஸோ டியூன் பண்ணிடுவேன், பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஏய் அந்த டியூன்ரா அப்படின்வாங்க. எந்த டியூனு அப்படின்வேன். கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணாதானே தெரியும், மீட்டர்லாம் பார்க்கணும்னு. நான் மறந்துடுவேன், ஞாபகமே இருக்காது. அப்புறம் அவங்க வந்து பாடி காமிப்பாங்க, சொல்லி காமிப்பாங்க இந்த டியூன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். டியூன் வந்து மறந்துடுவேன் சம்டைம்ஸ். நான் திடீர்னு சம்டைம் பண்ணதே மறந்துடுவேன். டியூன் பண்ணா நானும் உட்காந்து கம்போஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நமக்கு ஞாபகம் வரும், இல்லையே இதை நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கேனே, நீ திருப்பி இதை ஏமாத்தி வாங்குறியோ என்கிட்ட இருந்து அப்படின்லாம் தோணுன டைம்லாம் இருக்குது. அதான் சார், இப்போ அங்காடி தெரு பற்றி பேசும்போது அதில் நீங்களும் விஜயாண்டரி சார் ஒர்க் பண்ணிப்பா. ஸோ அந்த விஷயம் ஏன் 2 பேர் அப்படின்ற அதான் சொன்னல கர்மான்னு. இந்த படம் நான் வந்து 1001 பண்ணும்போது இந்த படம் போயிருச்சு. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் பாலன் சாருக்கும் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து தென் வி டிசைடட் டு ஸ்பிளிட். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணது ஜெயிலில் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 1001 எடுத்து பண்றேன், இது வந்து போயிருச்சு. பட் அஃப்கோர்ஸ் ஐ கேவ் சம் 2 பியூட்டிஃபுல் சாங்ஸ் இன் தட் ஃபிலிம். நான் 3 பாட்டு பண்ணியிருந்தேன். அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம். வாட் ஹி டிட் இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட் பிடிப்பார். எப்பவுமே அந்த பேக் ட்ராப் அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார். வெரி நைஸ் டைரக்டர். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையில அதுவும் OMR மாதிரியான பிரைம் லொகேஷன்ல உங்க பட்ஜெட்டுக்குள்ள 90% பேங்க் லோன் ஆஃபரோட பிளாட் வாங்கணுமா? அப்போ பிளாட் வாங்கணுங்கிற உங்க கனவுகள் நிறைவேறும் இடம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். முந்துங்கள். ஆச்சி 500 ml நெய் வாங்கினால் 50 ரூபாய் மதிப்புள்ள அற்புத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியும், 200 ml வாங்கினால் 20 ரூபாய் மதிப்புள்ள அழகிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனும் இலவசம்.